Guys, welcome and welcome to Meet Nursing Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் DSSSB டெல்லி சபார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இவங்க கவர்மெண்ட் ஆஃப் டெல்லிக்கு அண்டரில் வராங்க. இவங்க ஒரு வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இது ரிலேட்டடாக ஒரு ஷார்ட் வீடியோ கிளிப்பிங்ஸ் சேனலில் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்டான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன், வேகன்சி நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வேணும், அதை டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் அவங்க கேட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை வந்து அவங்க இந்த வேகன்சி நோட்டிஃபிகேஷனில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க ஃபஸ்ட் டைம் வித்தவுட் சப்ஸ்கிரைபிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எப்போ இந்த வேகன்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா January 12th வந்து ரிலீஸ் பண்ணாங்க. வேகன்சி 12th வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 13th Februaryலேருந்து தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் இது வரைக்கும் அவங்க ஓப்பன் பண்ணலை. ஸோ February 13th அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 13 February 2024, அதாவது இந்த மாதம் இன்னும் 5 நாள் இருக்குது. இன்றைக்கி 6th February 2024, இன்னும் 5 டேஸில் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். ஸோ க்ளோசிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 13th March 2024, 1 month இவங்க ஹார்ட்லி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து இவங்க வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க? ஃபார்மசிஸ்ட், நர்சிங் ஆஃபீஸர், ரிசோர்ஸ் சென்டர் கோஆர்டினேட்டர், ஆயா, குக், மேல் ஃபீமேல், டிரான்ஸ்லேட்டர், சீனியர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட்டுக்கு வந்து இவங்க வேகன்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்மளுக்கு தேவையானது வந்து சீரியல் நம்பர் 2, அதாவது நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி. ஸோ இதில் நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது போஸ்டல் கோட். இந்த போஸ்டல் கோட் வச்சு தான் ஃபர்தராக அவங்க எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ 2/24 அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்னாலே குரூப் பி அண்டரில் வந்துடுவோம். ஸோ டோட்டலாக 1507 போஸ்ட், ஏ ஹியூஜ் வேகன்சி. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த DSSSBக்கு உள்ளே வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஹியூஜ் வேகன்சி, ஓகேங்களா? ஸோ இதில் சான்சஸ் அதிகம் உள்ளே வரதுக்கு. இப்போ கம்மியான வேகன்சி இருக்குது அப்படின்னா நிறைய மார்க் எடுத்தவங்க மட்டும் தான் உள்ளே வர முடியும். ஹியூஜ் வேகன்சின்ற போது ஒரு ஆவரேஜான மார்க் எடுத்திருந்தாலும் ஈஸியாக உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். சரியா? ஸோ 1507 போஸ்ட் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இவங்க டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். URல 724, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 724 போஸ்ட் வந்து URல வரீங்க. சரியா? OBCயில் 445 போஸ்ட். சரியா? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்க ஒரு ஆப்ஷன் வந்து இந்த வேகன்சி நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து OBC கேட்டகரியில் வரீங்க, ஒன்லி ஃபார் OBC, SC STக்கு கிடையாது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் கிடையாது. சரியா? ஒன்லி ஃபார் OBC கேட்டகரியில் இருக்கீங்க. நீங்கள் அதர் ஸ்டேட் அதர் தென் டெல்லியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் URல தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து இவங்க ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் என்ன ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா, URலேயே வந்து 724 வேகன்சி வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. நீங்கள் அதர் தென் டெல்லியில் இருக்கீங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் இது அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு URல 724 வேகன்சி வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். சரியா? ஃபைன். ஸோ OBCயில் 445 அண்டு SCயில் பார்த்தீங்க அப்படின்னா 115, STயில் வந்து 106 அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 117. ஸோ டோட்டலாக 1507 வேகன்சி வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் வேகன்சி. மிஸ் பண்ணாமல் எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். சரியா? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வெப்சைட் செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நார்மலான ஹோம் பேஜ், DSSSBயோட ஒரு ஹோம் பேஜ் போர்ட்டல். சரியா? அடுத்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த லிங்க். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் டைப் பண்ணாலும் சரி கூகுள் டாஸ்க் பாரில், அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் ஹோம் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஆனால் இப்போ வராது. எப்போ வரும்னா 13th Februaryலேருந்து தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட் கிளிப்பிங்காக வீடியோ போட்டிருக்கோம். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போஸ்டல் கோடு வந்து 2/24. சரியா? ஸோ நர்சிங் ஆஃபீஸர், ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டரில் வருது. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்னென்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா வந்து ஜிஎன்எம் முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக எந்த ஸ்டேட்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுருக்கணும். ரிஜிஸ்டர்ட் நர்ஸ், ரிஜிஸ்டர்ட் மிட்வைஃபாக அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அது வந்து வேலிடாக இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸ்பைரியான ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடாது. வேலிடாக இருக்க ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த டிஎஸ்எஸ்எஸ்பி இவங்க கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களும் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கணும். அதுதான் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎன்எம். நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இவங்க ஒரு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடிஷனலாக கேட்டிருக்காங்க 50 bedded ஹாஸ்பிட்டலில். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் விஷயம். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மற்ற போஸ்ட்டுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபைன். எப்படி அப்ளை பண்ணுறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த ஹோம் பேஜ் இதுக்கு போயிட்டு வேகன்சி நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும். வேலிடான மெயில் ஐடி, வேலிடான ஃபோன் நம்பர், இதெல்லாம் நம்ம எப்பவும் பண்ணுறது தான். உங்களோட வேலிடான இமெயில் ஐடி, வேலிடான ஃபோன் நம்பர் கொடுத்து அதில் ஓடிபி வரும், அதில் தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 rupees ஒன்லி. ஸோ 100 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து இருக்க போது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அண்ட் எக்ஸ் சர்வீஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு 100 rupees கூட பே பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்டான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம டிஃப்ரெண்டான பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதர் தென் டெல்லியில் இருக்கவங்க ஓபிசியில் வந்தாலும் அவங்க அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃபஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க டயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர் 1, டயர் 2 அப்படின்னு சொல்லி இப்போ வந்து எவ்வளோ எம்சிக்யூஸ் இருக்க போது, எவ்வளோ மார்க்குக்கு வந்து இவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் வந்து சிலபஸில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட போஸ்டல் கோட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 2/24 இதுதான் வந்து நம்மளோட போஸ்டல் கோட். நம்மளுக்கு டயர் 1 மட்டும்தான், 1 டயர் மட்டும்தான், டயர் 2 வந்து கிடையாது. ஏன்னா இவங்க போஸ்டல் கோட் 2/24ன்னு சொல்லிட்டு டயர் 1 மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 ஹவர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் இருக்க போகுது. எவ்வளோ மணி நேரம்? 2 ஹவர்ஸில் வந்து எக்ஸாம் இருக்க போகுது. அண்ட் டோட்டல் 200 MCQs இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 200 மார்க்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25 மார்க்ஸ் வந்து இவங்க நெகட்டிவ் மார்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். சிலபஸ் பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அபிலிட்டி, அதாவது ரீசனிங் அண்ட் ஜிகேங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா மேத்தமெட்டிக்ஸும் இருக்குது. அண்ட் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ஹிந்திலேருந்து கேட்பாங்க. இதை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. ரொம்ப கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து வரும். இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா இதை ஜஸ்ட் ஒமிட் பண்ணிவிடுங்க. சரியா? சார் ஜஸ்ட் ஒமிட் பண்ணிவிட்டு இதை வந்து மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எழுதி பேலன்ஸ் பண்ணிடலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக அவங்க கேட்டிருக்கிறது. அதர் தன் நர்சிங் டொமைன் இந்த சிலபஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டொமைன்லேருந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்க ஒரு 120 மார்க்ஸ்க்கு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக 200 MCQs வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இவங்க சிலபஸ் அண்ட் மார்க்ஸ் வந்து 120 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்க 80 மார்க்ஸ் இவங்க வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு வேலை ஸ்கில் டெஸ்ட் கூடவே MCQ அந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணணும். சரியா? ஏன்னா நர்சிங் பார்த்தீங்கன்னா வெறும் டயர் 1 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கெலாம் வந்து டயர் 1, டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் நர்சிங்க்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் டயர் 1 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. 0.25 மார்க்ஸ் வில் பி மேட் ஃபார் ஈச் ராங் MCQ ஆன்சர்ஸ். ஒரு தப்பான கொஸ்டின் எழுதுனீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து இவங்க வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ஸை பொறுத்து இந்த போஸ்ட் கோடை பொறுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து இப்போ டயர் 1 டயர் 2 அது மாதிரி 2 இருக்குது அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு டயர் 1 மட்டும்தான், ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. அண்டு பாசிங் மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 40% மார்க்ஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 35 மார்க் இருந்தாலே போதும், ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு 30% மார்க் இருந்தாலே போதும், எக்ஸ் சர்வீஸ் பர்சனுக்கு வந்து 5% ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் தான் நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓபிசி அவுட் சைட் கேண்டிடேட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் அண்ட் தே மஸ்ட் அப்ளை அண்டர் யூஆர் கேட்டகரி. ஸோ நீங்கள் டெல்லி இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோ, கேரளாவில் இருந்தோ, கர்நாடகாவில் இருந்தோ எங்கேருந்து அப்ளை பண்ணாலுமே நம்ம ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் நம்மளை வந்து எப்படி தான் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா யூஆர் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த பாயிண்ட்டை இங்கே ரொம்பவே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்பவும் போல தாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 15 இயர்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 13 இயர்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. சரியா? நீங்கள் வந்து ரெகுலராக கவர்மெண்ட்டில் 3 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா. சரியா? ஸோ மற்றபடி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இதெல்லாம் எப்போ நம்ம பார்க்குறதுனா, ஓகே, ஸோ எக்ஸாம் ஆளுக்குள்ளே எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் யூஸ்வலாக நார்செட் எக்ஸாமினேஷனில் கொடுத்துருக்க மாதிரி தான் இவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது லைட் க்ளோத்ஸ் வித் ஹாஃப் ஸ்லீவ் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சுடிதாரில் போகிறீங்கனாலும் சரி, ஹாஃப் ஸ்லீவ் தான் வந்து நீங்கள் போட்டிருக்கணும். பிக் பட்டன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, பேட்ஜ் வந்து இருக்கக்கூடாது, ஃப்ளார்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சல்வார் அண்ட் ட்ரௌசர்ஸ் வந்து போட்டுட்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ் வித் லோ ஹீல்ஸ், அந்த ஹீல்ஸ் இல்லாத நீங்கள் ஸ்லிப்பர்ஸும் இல்லைனா சாண்டல்ஸும் போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஷூ வந்து அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் தோ இது வந்து சின்ன ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களோட மென்டல் ஸ்டேட்டஸை நீங்கள் இந்த மாதிரியான ட்ரெஸ் கோடில் போகலை அப்படின்னா அவங்க உங்களை ஸ்டாப் பண்ணும்போது உங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ எக்ஸாம் ஹாலில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இது மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அந்த டென்ஷனாக பேனிக்கோடு இருப்பீங்க, தெரிஞ்ச கொஸ்டினும் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஈவன் தோ இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கால்குலேட்டர், லேப்டாப் இதில் மாதிரி மீன்ஸ் ஒரு பேஜர், எலக்ட்ரானிக் வாட்சஸ் இதெல்லாம் வந்து அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ இவங்க கொடுத்துருக்க அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் எதுவும் பேனிக்காக வேணாம். ஜஸ்ட் நம்ம கடமை படிக்கிறது, அப்ளை பண்ணணும், அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி கான்ஃபிடென்ட்டோட படிங்க. கண்டிப்பாக உங்களாலையும் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.